இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அவர் பழியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, அவர் வழியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, சாட்சிகளாய் என்று வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். தேடியே தேவன் வருகிறார், தன்னையே நாளும் தருகிறார். தோள்களில் நம்மை தாங்குவார், துயரினில் அவர் தேற்றுவார். சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழி காட்டுவார். சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழியை காட்டுவார். வாருங்கள் ஓருடலாய் இணைந்திடுவோம், வானக தந்தையை நாம் வணங்கிடுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஓம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் பிரியமான பார்ப்புகள் போற்றும் பரிசுத்த ஆரோக்கிய அன்னையின் அன்பு செல்வங்களே, அன்னையின் சன்னிதானத்தில் அன்னை வழியாக பெற்ற நன்மைகளுக்கு நன்றி கூறுவோம், தொடர்ந்து அருள் வேண்டுவோம். இன்றைய வழிபாட்டின் மைய கருத்தாக ஞானமும் வாழ்வும். ஞானமும் வாழ்வும் என்று சிந்திக்கின்ற போது கடவுள் மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கையிலே அவற்றை புரிந்து கொள்ள முடியும், செயல்படுத்த முடியும். புரிந்து கொள்ள வேண்டும், செயல்படுத்த வேண்டும். சங்கீத ஆசிரியர் 12:8 சொல்வது போல, இறைவா உமது இரக்கத்தில் நம்பிக்கை வைத்தேன், உமது இரக்கத்தில் நான் நம்பிக்கை வைக்கிறேன், உமது மீட்பில் எனது உள்ளம் மகிழ்ச்சி அடைகின்றது, உமது மீட்பில் எனது உள்ளம் மகிழ்ச்சி அடைகின்றது, எனக்கு நன்மை செய்த ஆண்டவரை போற்றுவேன். ஆம், நமக்கு நன்மைகள் செய்த ஆண்டவரை, இறைவனை போற்றுவோம், நன்றி கூறுவோம். எல்லா சூழலிலும் அவர் உடனிருந்து வழிநடத்துகின்றார் என்ற நம்பிக்கையோடு வாஞ்சையோடு இறைவனின் அருள் வேண்டி இத்திருப்பலியிலே பக்தியோடு பங்கேற்று ஜெபிப்போம். இந்த திருப்பலியானது நம் அனைவருடைய கருத்துக்கள் நிறைவேற மன்றாடுவோம். இன்னும் சிறப்பாக அரசு பொதுத் தேர்வு எழுதுகின்ற 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு மாணவ செல்வங்கள் நல்ல முறையில் தேர்வு எழுதவும், அவர்களுக்கு நல்ல உடல்நலம், ஆன்மீக பலம், ஞாபக சக்தி கிடைக்கவும், நல்ல முறையில் தேர்வுக்கு தயார் செய்து தேர்வு எழுதி அனைத்து மாணவ செல்வம் வெற்றி பெற, குறிப்பாக அன்னையின் பெயர் தாங்கிய புனித ஆரோக்கிய அன்னை மேல்நிலைப்பள்ளி வேளாங்கண்ணியில் இருக்கும் படிக்கும் மாணவ செல்வங்கள் 10, 11, 12
அனைத்து மாணவ செல்வங்களும் வெற்றி பெற, அதிக மதிப்பெண்கள் பெற்று வெற்றி பெற வரம் கேட்போம். இந்த திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும், ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கேற்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும், இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும், நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கப்படுகின்றது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast mass and who wrote their mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health Velangani who are watching the same. இந்த திருப்பலியை தகுந்த முறையில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க தடையாயிருக்கின்ற நம்முடைய குற்றங்குறையில் நினைத்து பார்த்து ஆண்டவரிடம் மனவருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரி உங்களிடமும் நான் பாவி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுது புஸ்தகனியான கனிமரியமானையும் அனைவரையும் சகோதர சகோதரி உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, மனிதரின் இதயங்களும் அவர்களின் உரிமைகளும் உமது கைகளில் உள்ளன. உலகெங்கும் மக்களின் வளமான வாழ்வும் அமைதியும் உறுதிப்பாடும் சமய உரிமையும் உமது கடைகளால் நிறைவேறுமாறு எங்களை வழிநடத்துவோரையும் ஆழ்வோரையும் கனிவுடன் கண்ணோக்குவீராக. உம்மோடு பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியத்தில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஞானமெல்லாம் ஆண்டவரிடமிருந்தே வருகின்றது, அது என்றும் அவரோடு இருக்கின்றது. கடல் மணலையோ மழை துளியையோ முடிவில்லா காலத்தையோ யாரே கணக்கிடுவர்? வான்வெளியில் உயரத்தையோ நிலவுலகின் அகலத்தையோ ஆழ்கடலையோ ஞானத்தையோ யாரே தேடி காண்பர்? எல்லாவற்றுக்கும் முன்னர் ஞானமே உண்டாக்கப்பட்டது. கூர்மதி கொண்ட அறிவுத்திறன் என்றென்றும் உள்ளது. உயர்வானில் உள்ள கடவுளின் வாக்கே ஞானத்தின் ஊற்று. என்றுமுள்ள கட்டளைகளே அதை அடையும் வழிகள். ஞானத்தின் ஆணிவேர் யாருக்கு வெளியிடப்பட்டது?
அதன் நுணுக்கங்களை அறிந்தவர் எவர்? ஞானத்தின் அறிவாற்றல் யாருக்கு தெளிவாக்கப்பட்டது? அதன் பரத்த பட்டறிவு நிலையை புரிந்து கொண்டவர் யார்? ஆண்டவர் ஒருவரே ஞானி ஆவார். தம் அரியணையில் வீற்றிருக்கும் அவர் பெரிதும் அச்சத்திற்கு உரியவர். அவரே ஞானத்தை படைத்தவர். அதனை கண்டு கணக்கிட்டவர். தம் வேலைப்பாடுகளை எல்லாம் அதனால் நிரப்பியவர். தம் ஈகைக்கு ஏற்ப எல்லா உயிர்களுக்கும் அவரே அதை கொடுத்துள்ளார். தம் மீது அன்பு கூறுவோருக்கு அதை வாரி வழங்கியுள்ளார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 93 பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடைய அணிந்துள்ளார். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடைய அணிந்துள்ளார். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், அவர் மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் வல்லமையை கட்சியாக கொண்டுள்ளார். பூவுலகை அவர் நிலைப்படுத்தினார், அது என்றும் அசைவுறாது. ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், ஆட்சியை ஆடைய அணிந்துள்ளார். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், ஆட்சியை ஆடைய அணிந்துள்ளார். உமது அரியணை தொடக்கத்தில் இருந்தே நிலை பெற்றுள்ளது. நீர் தொன்று தொட்டே நிலை துள்ளி. உம்முடைய ஒழுங்குமுறைகள் மிகவும் உறுதியானவை. என்றென்றும் தூய்மை உமது இல்லத்தை அழகு செய்யும். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடைய அணிந்துள்ளார். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடைய அணிந்துள்ளார். Alleluia, 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 alleluia. இயேசு கிறிஸ்து சாவை அழித்து அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிர செய்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. புனித மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 9
இறை சொற்றொடர்கள் 14 முதல் 29 முடிய. அக்காலத்தில் பேதுரு, யாக்கோபு, யோவான் ஆகிய மூவரும் மற்ற சீடரிடம் வந்தபொழுது பெருந்திரளான மக்கள் அவர்களை சூழ்ந்திருப்பதையும் மறைநூல் அறிஞர் அவர்களுடன் வாதாடுவதையும் கண்டனர். மக்கள் அனைவரும் இயேசுவை கண்டவுடனே மிக வியப்புற்று அவரிடம் ஓடிப்போய் அவரை வாழ்த்தினர். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இவர்களோடு எதை பற்றி வாதாடுகிறீர்கள் என்று கேட்டார். அப்போது கூட்டத்திலிருந்து ஒருவர் அவரை பார்த்து, போதகரே, தீ ஆவி பிடித்து பேச்சிழந்த என் மகனை உம்மிடம் கொண்டு வந்தேன். அது அவனை பிடித்து அந்த இடத்திலேயே அவனை கீழே தள்ளுகிறது. அவன் வாயில் நுரைதள்ளி பற்களை நெரிக்கிறான். உடம்பும் விரைத்து போகிறது. அதை ஓட்டிவிடும்படி நான் உம் சீடரிடம் கேட்டேன், அவர்களால் இயலவில்லை என்று கூறினார். அதற்கு அவர் அவர்களிடம், நம்பிக்கையற்ற தலைமுறையினரே, எவ்வளவு காலம் நான் உங்களோடு இருக்க இயலும்? எவ்வளவு காலம் நான் உங்களை பெற்றுக்கொள்ள இயலும்? எவ்வளவு காலம் நான் உங்களை பொறுத்து கொள்ள இயலும்? அவனை என்னிடம் கொண்டு வாருங்கள் என்று கூறினார். அவர்கள் அவனை அவரிடம் கொண்டு வந்தார்கள். அவரை கண்டவுடன் அந்த ஆவி அவனுக்கு வலிப்பு உண்டாக்க அவன் தரையில் விழுந்து புரண்டான். வாயில் நுரை தள்ளியது. அவர் அவனுடைய தந்தையை பார்த்து, இது இவனுக்கு வந்து எவ்வளவு காலமாயிற்று என்று கேட்டார். அதற்கு அவர், குழந்தை பருவத்திலிருந்து இது இருந்து வருகிறது. இவனை ஒழித்துவிட தீயிலும் தண்ணீரிலும் பலமுறை அந்த ஆவி இவனை தள்ளியதுண்டு. உம்மால் ஏதாவது செய்ய இயலுமானால் எங்கள் மீது பரிவு கொண்டு எங்களுக்கு உதவி செய்யும் என்றார். இயேசு அவரை நோக்கி, இயலுமானாலா? நம்புகிறவருக்கு எல்லாம் நிகழும் என்றார். உடனே அச்சிறுவனின் தந்தை, நான் நம்புகிறேன், என் நம்பிக்கையின்மையை நீங்க உதவும் என்று கூறினார். அப்போது மக்கள் கூட்டம் தம்மிடம் ஓடி வருவதை இயேசு கண்டு அந்த தீ ஆவியை அதட்டி, ஊமை செவிட்டு ஆவியே, உமக்கு கட்டளையிடுகிறேன், இவனை விட்டு போ, இனி இவனுள் நுழையாதே என்றார். அது அலறி அவனுக்கு மிகுந்த வலிப்பு உண்டாக்கி வெளியேறியது. அச்சிறுவன் செத்தவன் போலானான். ஆகவே அவர்களுள் பலர், அவன் இறந்து விட்டான் என்றனர். இயேசு அவன் கையை பிடித்து தூக்கிவிட்டார். அவனும் எழுந்தான். அவர் வீட்டில் நுழைந்ததும் அவருடைய சீடர் அவரிடம் தனிமையாக வந்து, அதை ஏன் எங்களால் ஓட்ட இயலவில்லை என்று கேட்டனர். அதற்கு அவர், இவ்வகை பேய் இறை வேண்டலினாலும் நோன்பினாலும் அன்றி வேறு எதனாலும் வெளியேறாது என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கியங்கள் பாவங்கள் அனைத்தும் கழுவப்படணும். கிறிஸ்துவில் பிரியமான பார்ப்புகள் போற்றும் பரிசுத்த ஆரோக்கிய அன்னையின் அன்பு செல்வங்களே, இன்று இறை வார்த்தைகள் நம்மை ஞானமும் வாழும் என்ற தலைப்பில் சிந்திக்க, தியானிக்க, ஜெபிக்க அழைப்பதை அறிகின்றோம். ஞானம் என்று பார்க்கின்ற போது, கேட்கின்ற போது முதல் வாசகத்தில் வாசிக்கப்பட்டது போல ஞானத்தின் ஊற்றாகிய கடவுள்தான் ஞானத்தின் ஊற்று. கடவுள் என்று சொல்லுகின்ற போதே பக்தி, கடவுள் என்று சொல்லுகின்ற போதே ஞானம் நம்மில் இருப்பதை உணர முடியும், உணர வேண்டும். அந்த ஞானத்தினுடைய தன்மைகளை முதல் வாசகம் தெல்ல தெளிவாக சொல்லுவதை அறிய முடியும். புத்தி கூர்மை, ஆம், ஆழ்ந்த கூர்மையான அறிவை பெற்றது ஞானம். பொதுவாக
படிக்கின்ற காலத்தில் நிறுவனங்களில் இப்படி சொல்லுவார்கள், ஞானமும் அறிவும் என்று. விஸ்டம் அண்ட் நாலேஜ், அறிவும் ஞானமும் மனிதனின் இரு கண்கள் என்று. எப்போது இந்த ஞானமும் அறிவும் மனிதனுடைய இரண்டு கண்களாக இருக்கின்றதோ அப்போது கண்டிப்பாக அங்கே சுபிட்சம் உண்டு, அங்கு மனிதநேயம் உண்டு, அங்கு வாழ்வு உண்டு, வளர்ச்சி உண்டு. இறை வார்த்தையின் பாதையில் பார்க்கின்ற போது கடவுளே ஞானத்தின் ஊற்றாக இருக்கின்றார். அந்த ஞானத்தை கடவுள்தாமே கொடுக்கின்றார். அந்த ஞானம் நம்மிலே குடிகொண்டிருக்கின்ற போது கடவுள் மீது கொண்டிருக்கின்ற அந்த நம்பிக்கையில், விசுவாசத்தில் ஆழ்ந்து வளர்ந்து சான்று பகர முடியும் என்பதை உணர முடியும், உணர வேண்டும். அதைத்தான் இப்படி வாசிக்க கேட்கலாம். தெய்வ பயமே ஞானத்தின் தொடக்கம். தெய்வ பயமே ஞானத்தின் தொடக்கம். நம்மிடம் கடவுள் பக்தி இருக்கின்ற போது, கடவுள் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்ற போது, தொடக்கத்தில் சொன்னது போல, ஆண்டவரே இறைவா உம்மீது நான் நம்பிக்கை வைக்கிறேன், உமது மீட்பில் எனது உள்ளம் களி கூறுகின்றது, உம்முடைய நன்மைத்தனங்களை நினைத்து நான் புகழ்கின்றேன். ஞானம் இருக்கின்ற போது இத்தகைய தன்மைகள் அவ்வப்போது நம்மிலே வெளிப்பட வேண்டும். ஆக ஞானம் என்ற ஒரு வார்த்தை நம்மிலே கடவுள் தன்மையை, கடவுளுடைய விழுமியங்களை, கடவுளுடைய ஆளுமையை, கடவுளுடைய சக்தியை, கடவுளுடைய அருளை நம்மில் இருப்பதை உணர வைக்க வேண்டும், உணர வைக்க முடியும். அந்த ஞானத்தை பெற்றிருப்பவர்கள் உலக பிரகாரமாக பார்க்கின்ற போது தன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் கடவுளுடைய பராமரிப்பை கண்டுணர முடியும். ஒவ்வொரு சூழலும் நம்மை பதம் பார்ப்பதில் மறுக்க முடியாது. ஒவ்வொரு சவால்களும் நம்மை பதம் பார்ப்பதில் மறுக்க முடியாது. ஒவ்வொரு வாய்ப்பும் நம்மை வழிநடத்துவதில் மறுக்க முடியாது. ஆக எந்த வாய்ப்பாக இருந்தாலும், எந்த சூழலாக இருந்தாலும், எந்த சவாலாக இருந்தாலும், எந்த நிகழ்வாக இருந்தாலும் எல்லாவற்றையும் கடவுளுடைய அருட்துணையோடு, கடவுளுடைய பார்வையிலே, கடவுளுடைய சக்தியோடு பார்த்து அதற்கு பதில் கொடுப்பது அல்லது செயல் வடிவம் கொடுப்பது அல்லது செய்வது ஞானத்தை பெற்றிருக்கின்ற போது எளிதாக முடியும். ஞானம் அதைத்தான் செய்யும். அறிவு என்பது ஒரு லிமிட்டெட், எவ்வளவு நாம் பெறுகின்றோம் அதை கொண்டுதான். நம்முடைய ஐம்புலன்களால் எவ்வளவு பெறுகின்றோமோ அதை கொண்டுதான். ஞானம் என்பது ஐம்புலன்களால் மட்டுமல்ல, கடவுளாலேயே கொடுக்கப்படுகின்ற கொடை. கடவுளே தன்னுடைய வல்லமையை, தன்னுடைய சக்தியை, அவருடைய வார்த்தையை, அவருடைய வழிநடத்துதலை, அவருடைய உடனிருப்பை அவராகவே கொடுப்பது அளப்பெரியது, ஆழமானது, அர்த்தமுள்ளது, அவசியமானது. அதனால்தான் சாலமோன் கடவுளிடம் ஜெபிக்கின்ற போது கடவுள் கேட்கின்றார், உனக்கு என்ன வேண்டும், உனக்கு என்ன வேண்டும் என்று சாலமோனை போர்த்து கடவுள் கேட்கின்றார். சாலமோன் அவரிடமில்லாத அதிகாரமா, பணமா, செல்வமா, ஏன் மக்களா, எல்லாம் இருந்தது. அவர் கேட்டார் இப்படி, இறைவா எனக்கு ஞானத்தை தாரும், இந்த மக்களை வழிநடத்துவதற்கு, ஆளுவதற்கு, உம்முடைய சித்தப்படி அவர்களை வழிநடத்துவதற்கு, ஆளுவதற்கு, உம்முடைய வழியிலே அவர்களை வழிநடத்துவதற்கு, ஆளுவதற்கு ஞானத்தை தாரும் என்று கேட்டார். ஞானம் வாழ வழிகாட்டுவது, உடனிருந்து நம்மை திடப்படுத்துவது, மொத்தத்தில் அது நம்பிக்கையை கொடுப்பது. எப்போதெல்லாம் நாம் ஞானம் உள்ளவர்களாக உணர்கின்றோமோ அப்போதெல்லாம் அந்த நம்பிக்கையை, விசுவாசத்தை, கடவுள் மீது கொண்டிருக்கின்ற அந்த நம்பிக்கை, விசுவாசத்தை நம்மால் உணர முடியும், உணர வேண்டும். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த கருத்துக்களெல்லாம் தியானித்தவாறு நம்முடைய நற்செய்தியை பார்த்தோம் என்றால்
அங்கு அந்த சிறுவனுடைய பெற்றோர், முக்கியமாக அந்த தந்தை நம்பிக்கை இழந்தவராக, தன்னுடைய பிள்ளை பிழைப்பானா, அவனுக்கு நல்ல உடல்நலம் கிடைக்குமா, தீய ஆவியின் தொல்லையிலிருந்து அவனுக்கு விடுதலை கிடைக்குமா, யாராவது விடுதலை கொடுப்பார்களா, உடல்நலம் பெறுவானா என்ற ஏக்கம், அங்கலாய்ப்பு. அதன் நிமித்தம் இயேசுடைய சீடர்களை, திருத்தூதர்களை, குறிப்பாக யோவான், பேதுரு, யாக்கோப்பு, இந்த 3 நபர்களையும் சந்திக்கின்றார். இதோ என் பிள்ளை இப்படி இருக்கான், ஒரு விடுதலை கொடுங்க அப்படின்ட்டு. அவரெல்லாம் முடியவில்லை. மக்கள் கூட்டம் எப்படி இருந்தும் அந்த சிறுவனுக்கு விடுதலை கிடைக்கவில்லை. இயேசு வருகின்றார். எல்லோருக்கும் மகிழ்ச்சி, எல்லோரும் நலம் பெற விரும்புகின்றார்கள். அவர்களில் அந்த சிறுவனின் தந்தையும் முயற்சிக்கின்றார். அந்த சிறுவனின் தந்தைக்கும் இயேசுவுக்கும் நடந்த உரையாடலில் இரத்தன சுருக்கமாக இந்த 2 சொற்றொடர்கள் நம்முடைய உள்ளத்திலே அவ்வப்போது எழுந்து கொண்டுதான் இருக்கின்றன, மறுக்க முடியாது. என்ன? இயேசுவே, என்னுடைய மகன் இப்படி கஷ்டப்படுறார். இப்படி சீடர்கிட்ட கேட்டேன், நடக்கலை. உம்மால் முடிந்தால், உம்மால் இயலுமானால், உமக்கு சித்தமானால் என்னுடைய மகனை குணப்படுத்தும். ஆண்டவர் சொல்றார், இயலுமாடா, முடியுமா? நம்புகிறவனுக்கு எல்லாம் கைகூடும், ஞானம் உள்ளவனுக்கு எல்லாம் கைகூடும். ஞானம் இருக்கின்ற போது நம்பிக்கை, அந்த நம்பிக்கை நிமித்தம் அனைத்தும் கைகூடும். நம்பிக்கை வாழ்வை கொடுக்கின்றது. ஞானம் நம்பிக்கை கொடுக்கின்றது, நம்பிக்கை வாழ்வை கொடுக்கின்றது, நம்பிக்கை விடுதலையை கொடுக்கின்றது, நம்பிக்கை சுபிட்சத்தை கொடுக்கின்றது. அந்த நம்பிக்கைக்கு ஆணிவேராக இருப்பது ஞானம். ஞானம் என்று சொல்லுகின்ற போதே கடவுளோடு நாம் கொண்டிருக்கின்ற அந்த உறவை உணர முடியும், உணர வேண்டும். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, அந்த உறவை பக்தியாக, ஜெபமாக, எத்தனையோ சூழலில், எத்தனையோ நிகழ்வில் நம்மால் உணர முடியும். அதனால்தான் இயேசு அந்த சிறுவனின் தந்தைக்கு அந்த நம்பிக்கை நிமித்தம் விடுதலை உண்டு என்பதை தெளிவுபடுத்துகின்றார். என்ன அவர் சொல்றார்? நம்புகின்றேன், என்னில் அந்த நம்பிக்கை இருக்கின்றது. எப்படி திருப்பாடல் ஆசிரியர் சொல்லுகின்றாரோ, இறைவா உம்மீது நான் நம்பிக்கை வைக்கின்றேன், உம்முடைய மீட்பிலே நான் களி கூறுகின்றேன், மகிழ்ச்சி அடைகின்றேன் என்று சொல்லுகின்றாரோ, எப்படி சாலமோன் இந்த மக்களை வழிநடத்துவதற்கு எனக்கு ஞானத்தை தாரும் என்று கேட்டாரோ, அப்படியாக இந்த சிறுவனின் தந்தையும் நம்பிக்கை இருக்கின்றது. ஒருவேளை அது குறைவுபட்டால் என்னுடைய நம்பிக்கையின்மையை, என்னுடைய நம்பிக்கை குறைபாட்டை நீங்க உதவி செய்யும் என்று கேட்கின்றார். ஆக நாமும் கூட ஜெபிக்கின்ற போது, இறைவா உம்மால் முடியும், உமக்கு சித்தமானால் இதை தாரும். ஒருவேளை என்னுடைய குறைபாடுகள், என்னுடைய குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள், என்னுடைய தடுமாற்றங்கள் இதற்கு தடையாக இருந்தாலும் உம்முடைய அருளால், உம்முடைய வல்லமையால், உம்முடைய இரக்கத்தால், உம்முடைய ஆசீர்வாதத்தால் அந்த தடைகளை நீக்கி எங்களை பரிசுத்தப்படுத்தி, பக்குவப்படுத்தி, பாதுகாத்து வழிநடத்தியருளும், விடுதலை கொடுத்தருளும், வாழ்வு கொடுத்தலும் என்று நாம் தான் ஜெபிக்கின்றோம். கடவுள் நம்மீது கொண்டிருக்கின்ற அன்பில், இரக்கத்தில் அந்த ஆசீர்வாதங்களை கொடுக்கின்றார். ஆம், அன்னை மரியாளையும் நாம் பார்க்கின்ற போது அவரை இப்படி தாயாம் திருச்சபை அடையாளப்படுத்துகின்றது. ஞானத்தின் இருப்பிடமே, ஞானத்தின் இருப்பிடமே, கடவுள் ஞானத்தின் ஊற்று. அன்னை மரியாள் ஆரோக்கியத்தாய், ஞானத்தின் இருப்பிடம். அதனால் தான் எலிசபெத் அம்மாள் அன்னை மரியாளை நோக்கி இப்படி சொல்லுகின்றார், கடவுள் உனக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர். அந்த நம்பிக்கை, அந்த ஞானம் இருந்ததால், அந்த ஞானம் கடவுள் கொடுத்ததால், ஆக கடவுள் அன்னை மரியாளுக்கு அவர் விதமாக ஞானத்தை, சக்தியை கொடுத்திருப்பதை அறிய முடியும். அதன் நிமித்தம்தான் அவருடைய நம்பிக்கை, அதன் நிமித்தம்தான் அவருடைய சீடத்துவ வாழ்வு, அதன் நிமித்தம்தான் இன்றளவும், ஏன் காலம் உள்ளளவும் நமக்காக பரிந்து பேசி அருள் வரங்களை பெற்றுக் கொடுக்கின்ற அருள் நிறைந்த தாயாக, ஆரோக்கிய தாயாக இருக்கின்றார். அந்த அன்னையின் மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கையிலே, விசுவாசத்தில் அவர் வழியாக தொடர்ந்து ஜெபிப்போம்.
சிறுவனின் தந்தையைப் போல யதார்த்தமாக இறைவனும் ஜெபிப்போம். கடவுள் நமக்கு தேவையான அருள் ஆசிரியை கொடுப்பார். மனித பார்வையிலே மனிதநேயத்திலே இப்படி சொல்லுவார்கள், ஆக்குவது ஏதெனில் அறம் ஆக்குக, ஆக்குவது ஏதெனில் அறம் ஆக்குக, நோக்குவது ஏதெனில் நல்லது எது கெட்டது எது. நம்முடைய பார்வை அப்படி இருக்க வேண்டும். ஒருவேளை விளக்குவது என்ன அல்லது நீக்குவது ஏதெனில் என்றால் நம்மிடம் இருக்கின்ற பாவங்கள் அல்லது வெகுளித்தனம் அல்லது சிந்திக்காமல் செயல்படுகின்ற செயல்பாடு. இன்னும் காக்க வேண்டியது அல்லது காப்பது யாதெனில் நம்மிடம் இருக்கின்ற அந்த பக்தி உணர்வு, அதன் வெளிப்பாடாக நாம் பின்பற்றுகின்ற விரதம். கடவுளுக்கு உரிய நேரத்தை, கடவுளுக்கு முதன்மையான இடத்தை, கடவுளுக்காக நாம் வாழ்வதை கடைபிடிக்கின்ற போது நிச்சயமாக கடவுள் அன்னை வழியாக தேவையான அருள் ஆசிரியை கொடுத்து நம் ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்தி பக்குவப்படுத்தி பாதுகாத்து வழிநடத்துவார். ஆமீன். உம்மை அணுகிடும் எளியவர் வேண்டுதல் கேட்பாய். உம்மை அணுகிடும் எளியவர் வேண்டுதல் கேட்பாய். அன்பின் பலியாய் புண்படும் மனதில் துயர் தீர்ப்பாய். புண்படும் மனதின் துயர் தீர்ப்பாய். எம்மை புண்ணிய வாழ்வில் நிலை பெற செய்வார். அன்பின் பலியாய் ஏற்பாய். உம்மை அணுகிடும் எளியவர் வேண்டுதல் கேட்பார். அன்பின் பலியாய் ஏற்பார். சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுமான இப்பழி பொருள் எல்லாம் உள்ள தந்தையாய் இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படி ஏற்றுக்கொள்வாராக. ஞானத்தின் ஊற்றாய இறைவா, உம்முடைய பிள்ளைகள் பக்தியோடு கொண்டு வரும் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருளும். இவற்றை உம்முடைய திருவுடலாகவும் திரு இரத்தமாகவும் மாற்றி அருள் மருந்தாக எங்களுக்கு கொடுத்து வழிநடத்த வேண்டுகின்றோம். எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, துயவரான தந்தையே, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். உமது வார்த்தையான கிறிஸ்து வழியாக அனைத்தையும் படைத்து அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னி மரியாளிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுகள் பட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானக தூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் அது மாட்சியை புகழ்ந்துரைத்து என்றென்றும் ஒரே குரலாய்
பாடுவதாவது தூயவர் 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 வான் படைகளில் கடவுளமாண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர் உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்றாகும் தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்துமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலாகவும் திரு இரத்தமாகவும் இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு கொடுத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்தி அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டுமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு பருக கொடுத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வதும் அப்பத்தை மீட்பணி கிண்ணத்தை எமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணன்று எமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என தகுதியற்ற எங்களை அழைத்து தகுதிப்படுத்தி ஏற்றுக்கொண்டீர். எனவே எமக்கு நன்றி கூறுகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையோடு கெஞ்சி கேட்கின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் மேதகு சகாயராஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினராய் அனைவரோடும் திரு அவை அன்பின் நிறைவை அடையச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் தீர்வுகளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கனித்தான மாட்சிமிக்க மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராய் வாழ்ந்த புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பொழுந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லா வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியானவரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால்
கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்விற்காகவும் இம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்து, அமைதியை உங்கள் விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு தருகின்றேன் என்றும் திருத்துதலுக்கு மொழிந்தீரே. எங்கள் குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்களை பாராமல் உமது திரு நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு ஒற்றுமையும் சமாதானத்தையும் கொடுத்துள்ள திருவுங்கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டுடைய அமைதி உங்களோடு என்று இருப்பதாக. ஒருவருக்கு ஒரு அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்க வந்த உயிருள்ள தெய்வம் இயேசு. இயலுமானாளா? முடியும். கடவுளால் எல்லாம் முடியும். நம்பிக்கை உள்ளவனுக்கு எல்லாம் கைகூடும் என்று சொல்லி திடப்படுத்துகின்றவர், வாழ வைக்கின்றவர், வழிநடத்துபவர், நம்மை பரிசுத்தப்படுத்துபவர், நம்மை பக்குவப்படுத்தி வாழ வைக்கின்ற உயிருள்ள தெய்வம் இயேசுவர் தான். இவர் தருகின்ற விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், என் ஆன்மா நலமடையும். என்றும் உன்னோடு உறவாடவே நீ இன்றி ஒன்றில்லையே, என்றும் நீதான் என் எல்லையே. பாட்டினிலே உன் நாமம் நான் பாட என் உள்ளம் நீர் வாழவே. என் அன்பு தாயாக என்னாலும் என்னை காக்கவே, என் சொந்தம் நீயாக என் வாழ்வும் நீயாகவே. தேவா எழுந்து வா, தேடும் அமைதி தா. தேவா எழுந்து வா, தேடும் அமைதி தா. உன்னை அழைத்தேன், உயிர் கொடுத்தேன், உறவை தேடி. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, தூய மறை நிகழ்வில் பங்கு பெற்றுள்ள மக்களோடு இருந்தருளும். உமது அருட்காவலில் எப்போதும் நம்பிக்கை கொண்டிருக்கும் நாங்கள் எங்கள் வாழ்நாள் முழுவதும் எல்லா சவால்களிலும் இடர்களினின்று காக்க பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து
மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர்வாதம் மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகளின் பால்குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்த்துகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of your mother, Our Lady of வேளாங்கண்ணி. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் நம் ஒவ்வொருவரையும் பார்ப்புகள் போற்றும் பரிசுத்த ஆரோக்கிய அன்னை வழியாக நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து பலப்படுத்தி வழி நடத்துவாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி. வாழ்க 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 மரியே, என்னை வாழ வைக்கும் பரிந்துரையும் நீயே. வாழ்க 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 மரியே, எம்மை வாழ வைக்கும் பரிந்துரையும் நீயே. அற்புதங்கள் அன்னையே, ஆரோக்கிய தாயே, நற்கருணையம் இயேசுவே எமக்களித்தாயே. நற்கருணை இயேசுவின் முதல் பேழையே, அந்த நல்லோனில் நலமடைந்தோம் தயவாளே.